சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா பொட்டேட்டோ ஃப்ரை. சரிங்களா? அதுக்கு என்னென்னா உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருங்க. கருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், மசாலா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, இது சிக்கன் மசாலா, சோம்பு, கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில், உப்பு, இவ்வளோதான் தேவைப்படும் நமக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கடுகு, சாஸ்வி 2, இது என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல உங்கள் ஊரில். அதுக்கப்புறம் சோம்பு லிட்டில் பிட் ஆஃப். இது எதுக்கு போடுறோம்னா நல்லா மனமாக இருக்கும். மனம்னா என்னன்னு சொல்றது ப்ரோ? நல்லா ஸ்மெல் குட் லைக். அடுத்து கரும்பு கொஞ்சம் தள்ளிக்கோ, கரும்பை போட்டுடலாம். சரியா? அதுவும் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கை தூக்கி உள்ள போட்டுடலாம். இது உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அடியில் பிடிக்கும், நீங்கள் போட்டோடனே கீழே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்னன்னா அதுக்காக தான் இந்த எண்ணெய் ஆயில் ஜாஸ்தி யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு லைட்டாக அப்படி கீழே லைட்டாக நம்ம தீயை என்ன பண்ணிக்கோன்னா லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக வச்சுக்கிட்டு அப்படி லைட்டாக அப்படி குக் பண்ணுறதுக்காக, குக் ஆகிற வரைக்குமே நீங்கள் அப்படி லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சோண்டு சால்ட் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும். ஸோ அதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்கிறது தெரியுதா? இந்த மாதிரி அடி பிடிக்கும். லைட்டாக நம்ம என்னன்னா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், லைட்டாக அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது என்ன பண்ணிக்கன்னா லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா திஞ்சு போயிடும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்ன சொல்கிறது, சைட் டிஷ்ஷுக்காக இருந்தாலும் சரி, சாப்பாடு கூட எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. மசாலா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா என்ன சொல்கிறது, நல்லா மணமாக இருக்கும். ஸோ அதுக்காக லைட்டாக கரம் மசாலா, மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஃப்ரை ரெடி. இது பார்த்தீங்கன்னா ரைஸ் கூடலாம் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிஷ்னே சொல்லலாம் இதை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஃபைனல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சுகர் சொல்கிறேன் பாருங்க, சால்ட்டு மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி.